வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 35. ஷூட்டிங் ஸ்பாட்டிற்குள் நுழைந்த ருத்ர பிரதாப்பிற்கு மூச்சு விடக்கூட நேரமில்லாமல் போனது. நல்ல வேளை, அவன் பயணத்தின் போதே நன்றாக தூங்கிவிட்டதால் களைப்பு தெரியாமல் அவனால் வேலையை பார்க்க முடிந்தது. 2 நாட்களாக அவன் இல்லாத பொழுது நடந்த விஷயங்களை ஒன்றுவிடாமல் கேட்டறிந்து கொண்டான். எடுக்கப்பட்ட காட்சிகளின் ஃபூட்டேஜை சரிபார்த்தான். அன்றைய காட்சியை ஷூட் செய்தான். விடிந்து பேக்கப் சொல்லும் வரை அவனுள் வேறு எந்த சிந்தனையும் எழவே இல்லை. சந்தனாவிற்கு வந்த போன் காலை கூட மறந்தே போனான். காரிடாரில் பிரகாஷிடம் பேசியபடி சந்தனாவின் ரூமை கடக்கையில்தான் அவனுக்கு அந்த போன் விஷயம் நினைவிற்கு வந்தது. உடன் நடந்த பிரகாஷிடம், மித்ரன் எங்க பிரகாஷ்? அவனை கேள்வியாய் பார்த்த பொழுதும், அவனுக்கு 2 நாள் ஷூட் இல்லாததால வீட்டுக்கு போயிருக்கான். உன்கிட்ட சொல்லிட்டு தானே ருத்ரன் போனா, மறந்துட்டியா என்று விளக்கி கூறினான். நோ நோ, ஞாபகம் இருக்கு, ஜஸ்ட் கேட்டேன், மழுப்பலாக பதிலளித்தான். ருத்ரா, சந்திரிகா மேடம் எனி டைம் வரலாம், அவங்க கிட்ட முடிக்க முடியாமல் ஒருவித பயத்துடன் நிறுத்தினான். நெகட்டிவா எதுவும் ஆகாது, எல்லாம் சரியா நடக்கும், டோன்ட் வரி, மிகுந்த நம்பிக்கையுடன் கூறினான் ருத்ர பிரதாப். பிரகாஷ் கூறியது போல் காலை 10 மணிக்கெல்லாம் மார்பிள் ரெசார்ட்டில் இருந்தார் சந்திரிகா. போனிலேயே சில பல கண்டிஷன்களை போட்டுவிட்டுத்தான் அவர் அங்கே வந்தார். அவரது முதல் கண்டிஷன் தானும் தன் மகளும் தனியே பேச வேண்டும் என்பதுதான். அடுத்தது யாருடைய இடையூறும் இருக்கக்கூடாது, முக்கியமாக ருத்ர பிரதாப்பின் இடையூறு. இந்த நிபந்தனையை முடியாது என்று அவர்களால் எப்படி சொல்ல முடியும்? தாயையும் மகளையும் சந்திக்க விடாமல் தடுப்பதற்கு இவர்கள் யார்? தனது அறையில் கோப்பையில் விஸ்கியுடன் கூலாக அமர்ந்திருந்தான் ருத்ர பிரதாப். அதே அறையில் குறுக்கும் நெடுக்கும் ஒரு பதட்டத்துடன் நடந்து கொண்டிருந்தான் பிரகாஷ். பிரகாஷை கிண்டலாக பார்த்த ருத்ரனை நெருங்கி, சந்திரிகா நந்தினிய மீட் பண்ண போறாங்க, நீ மட்டும் எப்படிடா இப்படி டென்ஷனே இல்லாம இருக்க? ஆச்சரியத்துடன் கேட்டான். என்ன டென்ஷன்? என்னவோ அவன் வேற்று கிரகத்திலிருந்து வந்திருப்பது போல் கேட்டது பிரகாஷின் கோபத்தை தூண்டியது. போதும், உன் நடிப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டோட நிறுத்திக்கோ. இது எல்லாம் அந்த அஸ்வின் பைய சொல்லி கொடுத்ததா இருக்கும், இல்லனா இந்த சந்திரிகா இப்படியெல்லாம் பேசுறவங்களே இல்ல. தனக்குள் இருந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தினான். நீ இவ்ளோ ஃபீல் பண்ண வேண்டாம் ப்ரோ, மாத்திர அதோட வேலைய சரியா செய்யுது. பொள்ளாச்சி ட்ரிப் கட்டாயம் அவளுக்குள்ள பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கணும். பட் அவனது முகத்தில் சோகத்தின் சாயல் வந்து சென்றது. பட் என்னடா? பிரகாஷின் முகமும் வாடியது. எனக்கு இந்த ட்ரிப் பழசையெல்லாம் ஞாபகப்படுத்திருச்சு. பாவுண்டா சந்தனா, அவ பாட்டுக்கு அந்த கிராமத்துல சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தா. அங்கேயே இருந்திருந்தா அவளோட சித்தி அவளை அந்த குடிகார கோபிக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பாங்க தான். அவ கஷ்டப்பட்டிருப்பா. பட் அவளை காப்பாத்தி நல்ல வாழ்க்கை தரணும்னு கூட்டி வந்து நான். அதற்கு மேல் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. ஒரே மூச்சில் கோப்பையை காலி செய்து கார்ட்போர்டில் விசிறி அடித்தான். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே ருத்ரா, பிளீஸ் காம் டவுன். பொள்ளாச்சி போக வேண்டான்னு நான் சொன்னதுக்கு முக்கிய காரணம் இதுதான். அங்க போயிட்டு வந்தா நீ இப்படி ஆக்கிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க சந்தனாவோட போட்டோல மாலையெல்லாம் என்னால தானே? மதுவின் வீரியம் அவனது துக்கத்தை இரட்டிப்பாக்கியது. கமான் ருத்ரா, நீ இப்படி உடைஞ்சு போயிட்டா எங்க நிலைமை என்ன? முடிஞ்ச எதையும் நம்மளால மாத்த முடியாது. பட் நடக்க போறது நம்ம கையில தான் இருக்கு. இட்ஸ் நெவர் லேட் ஃபார் அ நியூ ஸ்டார்ட். நண்பனை தேற்ற முயன்றான். பிரகாஷ் பேசுவதை கேட்டபடியே வேகமாக நடந்து சென்று ஒரு முழு பாட்டில் விஸ்கியை வாயிலிருந்து எடுக்காமல் பாட்டம் சிப் அடித்தான் ருத்ரன். பேச்சை நிறுத்திவிட்ட பிரகாஷ் அவனை கலவரத்துடன் பார்த்தான். ஐ நோ என்று குளறலாக பேசிக்கொண்டே படுக்கையில் பொத்தென விழுந்தான் ருத்ர பிரதாப். ஷிட், ருத்ரா ருத்ரா, எழுந்துடா, என்ன காரியம் பண்ணி தொலைச்சிருக்க? ருத்ரனின் கன்னத்தை தட்டி எழுப்ப பிரகாஷ் முயன்று கொண்டிருக்க பக்கத்து அறையிலிருந்து அழுகுரல் கேட்டு மீண்டும் கலவரமானான். முகங்கள் அத்தியாயம் 35 நிறைவடைந்தது. அத்தியாயம் 36. சந்தனா ஒருவித படபடப்புடனே தான் இருந்தாள். 2 நாட்களாக சாப்பிடவில்லை, தூக்கமும் இல்லை, மாத்திரையையும் நிறுத்திவிட்டாள். அவளுள் பயம் படர்ந்தது. தன் பிம்பத்தையே கண்ணாடியில் பார்க்க பயப்பட்டாள். அப்படி பார்த்தாலும் அது அவள் முகமில்லையே. உடம்பெல்லாம் வியர்த்தது. அப்போதுதான் சந்திரிகா அந்த அறைக்குள் நுழைந்தாள்.
அந்த ரூமின் அலங்கோல காட்சியை கண்டு அதிர்ந்தார். நந்தினி, மேரி பேட்டி! மகளை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ள அந்த தாய் விழைகையில் வேகமாக பின்னடைந்தாள் சந்தனா. கான் பேட்டி? நான் சந்தனா. போ வெளிய போ. நந்தினி செத்துட்டா. நந்தினி எப்பயோ செத்துட்டா. போ. வெறி பிடித்தவள் போல் கத்தும் தன் மகளை பார்த்து ஸ்தம்பித்து நின்று விட்டார் சந்திரிகா. துளியும் நகராமல் அங்கேயே நிற்கும் சந்திரிகாவை முறைத்த சந்தனா, உனக்கு ஒண்ணுமே தெரியலையா? உன் பொண்ணு நான் இல்ல. நல்லா பாரு, உனக்கு வித்தியாசமே தெரியலையா? ஆவேசமாக அவளுக்கு மிக அருகில் வந்து நின்று கொண்டு கத்தினாள். என்ன விளையாட்டு இது நந்தினி? போதும். ஏதாவது புது படம் கமிட் ஆயிருக்கியா? டெஸ்ட் ஷூட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றியா? தன் மகளின் அருகே வந்து தோளை பற்ற முயன்றார். அவரது நோக்கம் புரிந்து சட்டென பின்னடைந்தவள், ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன் பொண்ணு செத்துட்டா செத்துட்டா செத்துட்டா, வெளிய போ என்று உறுத்த விழித்த சந்தனாவின் கண்கள் ரத்த சிவப்பாகின. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கண்ணு முன்னாடி நின்னுக்கிட்டு செத்துட்டேன்னு சொல்ற? நீ உளர்வதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. ருத்ர பிரதாப் உன்னை என்னவோ பண்ணிட்டான். அந்த ராஸ்கலை என்ன பண்றன்னு பாரு. கோபமும் கண்ணீருமாக சந்தனாவின் வார்த்தையை நம்ப மறுத்தது அந்த தாயுள்ளம். அப்போது உள்ளே வந்த பிரகாஷ் நிலைமையை கிரகிப்பதற்குள் மீண்டும் சந்தனா கத்தத் தொடங்கினாள். இதோ இவனுக்கு தெரியும் உன்னோட பொண்ணு நந்தினி செத்துட்டான்னு. கேளு, இவங்கிட்ட கேளு. சந்திரிகாவின் கையை ஆவேசமாக பற்றி பிரகாஷிடம் இழுத்து சென்று நிறுத்தினாள். அங்கே என்ன நடக்கிறதென்றே புரியாமல் விழித்தான் பிரகாஷ். இருப்பினும், நந்தினி, நான் அவன் பேச முயன்ற பொழுது இடைவெட்டினாள் சந்தனா. நான் நந்தினி இல்ல இல்ல இல்ல. காதில் கையை வைத்து அழுந்த மூடிக்கொண்டு கத்தினாள் சந்தனா. இப்போது சந்தனாவிடம் பேசி எந்த பயனும் இருக்க போவதில்லை என்பது புரிந்துவிட அங்கே அடியும் முடியும் புரியாமல் கண்ணீருடன் நின்றிருந்த சந்திரிகாவை சமாதானம் செய்ய முயன்றான் பிரகாஷ். ஆனால் அவன் பேசும் எதையும் காதில் வாங்காமல் ஆத்திரத்துடன் அவனது காலரை பிடித்து உலுக்கிய சந்திரிகா, என் பொண்ணுக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி உளறுறா? அவளை என்ன செஞ்சீங்க? சொல்லு, உண்மைய சொல்லிடு, இல்லனா நான் போலீஸ கூப்பிடுவேன். போலோ போலோ, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகலதானே? இவ என் பொண்ணு தானே? இவ பொய் சொல்றா. என்னடா செஞ்சீங்க என் பொண்ண? கத்தியபடியே தரையில் விழுந்து கதறினார். நிலைமையின் தீவிரத்தை தெளிவாக உணர்ந்த பிரகாஷ் எதிரில் ஆவேசமாய் நின்று தன்னை முறைத்துக் கொண்டிருந்த சந்தனாவை பார்த்தான். கீழே அழுது கொண்டிருந்த சந்திரிகாவை பார்த்தான். ருத்ர பிரதாப் இப்போதுதானா இப்படி சுயநினைவை இழக்கும் அளவுக்கு குடிக்க வேண்டும்? தனக்குள்ளேயே நொந்து கொண்டான். சந்திரிகாவை கை கொடுத்து தூக்கி நிறுத்தியவன், வாங்க மேடம், உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். இப்போ நந்தினி மேடம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று ஏதேதோ பேசி சமாதானம் செய்து வெளியே அழைத்து வந்தான். உள்ளே வரும்பொழுது நின்று கொண்டிருந்த நர்ஸ் இப்போது காணவில்லை. ஏதோ மனதில் உறுத்த போனை எடுத்து ஷாமளாவிற்கு உடனே வருமாறு மெசேஜ் அனுப்பினான். இனி ஷாமளா பார்த்துக் கொள்வார் என்ற நிம்மதியுடன் சந்திரிகாவை அவனது அறைக்கு அழைத்துச் சென்றான். ஷாமளா வருவதற்குள் நடக்கப் போகும் விபரீதம் பாவம் அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லைதான். சந்தனாவின் வினோதமான நடவடிக்கை பிரகாஷினுள் ஒருவித கலவரத்தை ஏற்படுத்திய பொழுதும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. காரணம் சந்திரிகா. எது செய்தாலும் அவருக்கு உண்மை தெரிந்துவிடும். இப்போது தெரிய வேண்டுமா, இல்லை தெரியப்படுத்தவே கூடாதா என்பதை ருத்ரன் தான் முடிவு செய்ய வேண்டும். அதுவரை சந்திரிகாவை இவன் சமாளிக்க வேண்டும், அவ்வளவே. நர்ஸ் என்ன ஆனாள் என்பதும் புரியாத புதிராக இருந்தது. ஆனால் சந்திரிகா அருகில் இருக்க எதையும் வெளிப்படையாக விசாரிக்க அவனால் முடியாதே. அதனால்தான் ஷாமளாவிடம் போனில் பேசாமல் குறுஞ்செய்தியை மட்டும் அனுப்பி வைத்தான். அங்குதான் விதி விளையாடியது. ருத்ர பிரதாப் மதி நிறைந்தவனாக இருந்த பொழுதிலும் அவனால் விதியை வெல்ல முடியாமல் போனது. குறுஞ்செய்தி வந்தவுடனே ஷாமளா அதனை பார்த்திருந்தால் சந்தனா அந்த ரெசார்ட்டை விட்டு வெளியேறாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் குறுஞ்செய்தி வந்த பொழுது ஷாமளா தன் கணவருடனும் குழந்தைகளுடனும் பேசிக் கொண்டிருந்தார். 3/4 மணி நேரமாக நீண்டிருந்த அந்த உரையாடலை அவர் துண்டித்துவிட்டு அவர் குறுஞ்செய்தியை பார்த்து சந்தனாவின் அறைக்குள் நுழையும் பொழுது அவள் அங்கே இல்லை. நர்ஸின் நம்பருக்கு போட்டால் அது சுவிட்ச் ஆஃப் என்றது. என்ன செய்வதென்று புரியாமல் விழித்தார் ஷாமளா. பிரகாஷ் சந்திரிகாவுடன் அந்த அறையை விட்டு அகன்றதும் கிருபாகரனை தொடர்பு கொண்டாள் சந்தனா. அவனும் மார்பிள் ரெசார்ட்டை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தான். ருத்ர பிரதாப் விஐபி லிஸ்டில் இருப்பவன். அவனை குற்றவாளியாக ஆக்க வேண்டுமென்றால் தகுந்த ஆதாரம் வேண்டும். இதுதான் நடந்ததென்று தெரிந்துவிட்டது.
இனி அதற்கான ஆதாரத்தை திரட்ட வேண்டும். அவ்வளவே. முதல் ஆதாரமாக சந்தனாவின் வாக்குமூலம். அதனை அவன் பதிவு செய்ய வேண்டும். அதற்காகவே இரவோடு இரவாக பயணம் செய்து மார்பிள் ரெசார்ட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் சந்தனாவின் அழைப்பு வந்தது. அவளை ரெசார்ட்டின் வெளியே வருமாறு கூறியவன் காரின் வேகத்தை கூட்டி சந்தனா வெளியே வருவதற்குள் மார்பிள் ரெசார்ட்டின் மெயின் என்ட்ரன்ஸிற்கு வந்துவிட்டான். நல்ல வேளை, தேவ்நாயர் அந்தமான் சென்றிருந்தான். இல்லையில் சந்தனாவால் வெளியே வந்திருக்கவே முடியாது. அவள் கேட்டை நெருங்குகையில் அங்கிருந்த செக்யூரிட்டி மரியாதையுடன் எழுந்து நின்று வணக்கம் வைத்து கேட்டை திறந்துவிட்டான். செல்வது நடிகை நந்தினி ஆயிற்றே. அவனை சந்தனா நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. அவளது மனதிற்குள் இருந்ததெல்லாம் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும், அவ்வளவே. வேறு எதுவும் யாரும் அவள் கண்களுக்கு தெரியவே இல்லை. வேக வேகமாக வெளியேறியவள் கிருபாகரனின் காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். கார் அருகிலிருந்த ரெஸ்டாரண்டை நோக்கி விரைந்தது. ஹோட்டல் லெமன் ட்ரீ. எதிர் எதிர் இருக்கையில் கிருபாகரனும் சந்தனாவும். பேரர் 2 தண்ணீர் போட்டலை வைத்துவிட்டு ஆர்டருக்காக அருகில் நின்றார். 2 காஃபி என்று கிருபாகரன் கூற, இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது என்றாள் சந்தனா. அவளது துவண்டிருந்த முகம் பசியால்தான் என்பது இப்போது கிருபாகரனுக்கு புரிந்தது. அவளை பார்க்கவே பாவமாக இருந்தது. ருத்ர பிரதாப்பின் மீது எல்லையில்லா கோபம் மூண்டது. சில நிமிடங்களில் சந்தனாவிற்கு வேண்டுவன ஆர்டர் செய்யப்பட்டு வந்தன. அதனை அவள் உண்டு முடிக்கும் வரை காத்திருந்தான் கிருபாகரன். உணவுப் பொருட்களை வேக வேகமாக அவள் உண்ட விதமே அவளது பசியின் அளவை சொல்லாமல் சொல்லியது. தன் சுயநலத்திற்காக ஒரு பெண்ணின் அடையாளத்தையே மாற்ற இருக்கிறான். அந்த பெண் சாப்பிட்டாளா இல்லையா என்று கூட பார்க்க நேரமில்லையா நம் ஹீரோவிற்கு? கிருபாகரனின் மனம் ருத்ர பிரதாப்பை இகழ்ந்தது. சந்தனா கை கழுவிக்கொண்டு வந்து அமர்ந்ததும் தான் அவனது விசாரணையை தொடங்கினான். போனில் வீடியோவை ஆன் செய்தவன் அவளது முகத்தை போக்கஸ் செய்து அதனை நிறுத்தி வைத்தான். சொல்லுங்க சந்தனா, முதலிலிருந்து எல்லாத்தையும் சொல்லுங்க. குகைக்குள் ருத்ர பிரதாப் நந்தினியை கொன்றது, அவளை குளோரோஃபார்ம் கொடுத்து மயக்கமடைய செய்தது, ஷர்மாவை கைக்குள் போட்டு வைத்துக் கொண்டு அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி, வாய்ஸ் தெரப்பி இப்படி எல்லாம் செய்தது, கடைசியில் அவளை நந்தினியாக முழுசாக மாற்ற மாத்திரை கொடுத்தது, அதன் தாக்கமாக அவளுக்கு ஞாபக மறதி அதிகரித்தது, 2 நாட்களாக அவள் மாத்திரையை நிறுத்திவிட்டது, சாப்பிடாதது, இப்படி எல்லாம் ஒரே மூச்சாக சொல்லி முடித்தாள். எந்த இடையூறும் இன்றி அமைதியாக கேட்டுக்கொண்டான் கிருபாகரன். அவள் முடித்ததும் கேமராவை ஆஃப் செய்துவிட்டு, ருத்ர பிரதாப்புக்கு உங்க மேல காதல்னு எதை வச்சு சொல்றீங்க? அவரோட நடவடிக்கைகளை வச்சுதான். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல என்றால் தலை குனிந்தபடி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். கல்யாணம் அனௌன்ஸ்மெண்டே போதும், அதுவே ஒரு ஆதாரம் தான். நந்தினி மேடம் ருத்ர பிரதாப்ப காதலிச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இதோ இந்த போட்டோஸ்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற நந்தினியோட கையெழுத்து. அவங்க ருத்ர பிரதாப் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருந்தாங்க. பட் அவங்கள ஒரு பொண்ணா கூட ருத்ர பிரதாப் பார்க்கல. பாவம் சார். அவளது முகத்தில் எல்லையில்லா சோகம் அப்பி கிடந்தது. ஓகே மேடம், இப்ப இது போதும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்று எழுந்து கொண்டான் கிருபாகரன். கலவரமானால் சந்தனா. அப்போ நான் எங்க போகணும்? மறுபடியும் ரெசார்ட்டுக்கா? அவளது கண்கள் பயத்தில் விரிந்தன. உடலும் கூட நடுங்குவது போல் தோன்றியது கிருபாகரனுக்கு. மீண்டும் இருக்கையில் அமர்ந்த கிருபாகரன், வேணும்னா ஒன்னு செய்யலாம். நீங்க நந்தினி மேடம் வீட்ல ஸ்டே பண்ணிக்கோங்க. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு சேஃபான இடமும் அதுதான். இல்ல, அங்க நான் போக மாட்டேன், திட்டவட்டமாக மறுத்தாள். வேறு என்னதான் செய்வதென்று கிருபாகரன் யோசிக்கையில் சந்தனாவே பேசினாள். நான் ரெசார்ட்டுக்கே போறேன். பட் நீங்க சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துவீங்கன்னு நம்பி போறேன் என்று எழுந்து கொண்டாள். முகங்கள் அத்தியாயம் 36 நிறைவடைந்தது. நன்றி.